கோவையில் 58வது ஆண்டு ஆண்களுக்கான நாச்சிமுத்து கோப்பை கூடைப்பந்து போட்டி மற்றும் 22வது ஆண்டு பெண்களுக்கான CRI கோப்பை தேசிய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் இன்று துவங்கியது. இப்போட்டிகளில் தேசிய அளவில் முன்னணியில் உள்ள 8 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் அணிகள் பங்கேற்றன. இப்போட்டிகள் வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடக்கிறது. ஆண்கள் பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி அணி, சென்னை வருமான வரி அணி, லோனாவாலா இந்திய கப்பல் படை அணி, புதுடெல்லி இந்திய விமானப்படை அணி, சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி, பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா அணி, திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரிய அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் உட்பட 8 அணிகள் பங்கேற்றன. பெண்கள் பிரிவில் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி, சென்னை தென்னக ரயில்வே அணி, திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரிய அணி, சென்னை வருமான வரி அணி, ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே அணி, திருவனந்தபுரம் கேரள காவல்துறை அணி, சென்னை ரைசிங் ஸ்டார் அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணி உட்பட 8 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டிகள் மே 30 வரை சுழல் முறையிலும் பின்பு ஒவ்வொரு முதல் 2 இடங்கள் பெறும் அணிகள் 31ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் விளையாடுவர். மேலும் அரையிறுதியில் வெற்றி பெறும் அணிகள் ஜூன் 1ஆம் தேதி மாலை நடைபெறும் இறுதிப் போட்டியில் விளையாடுவர். இந்த போட்டிகள் கோவை வ.உ.சி. பூங்கா மாநகராட்சி உள் விளையாட்டு அரங்கில் தினமும் மாலை 4 மணிக்கு துவங்கி இரவு 9 மணி வரை நடைபெறும். பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம். இன்று மாலை நடைபெற்ற ஆண்கள் பிரிவு முதல் போட்டியில் சென்னை வருமான வரி அணியை எதிர்த்து திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரிய அணி விளையாடியது. இதில் சென்னை வருமான வரி அணி 66க்கு 61 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்கள் பிரிவு முதல் போட்டியில் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணியை எதிர்த்து கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணி விளையாடியது. இதில் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி 83க்கு 55 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. Gracias.